இன்று நாம் பார்க்கும் உலகம் நவீன தொழில்நுட்பத்தால் நிரம்பியதாக இருக்கலாம். ஆனால் இந்த நவீனத்தின் அடித்தளத்தில் ஒரு மிக பழமையான, மிக உயர்ந்த அறிவு கொண்ட நாகரிகம் இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதுதான் பழைய தமிழர் நாகரிகம். கடல், மலை, காடு, நகரம் என இயற்கையின் எல்லா வடிவங்களோடும் ஒன்றாக வாழ்ந்த தமிழர்கள் வெறும் வாழ்வை மட்டும் நடத்தவில்லை. அவர்கள் ஒரு அறிவியல், கலாச்சாரம், அரசியல், பொருளாதாரம் ஆகிய அனைத்தையும் ஒருங்கே வளர்த்த ஒரு முழுமையான நாகரிகத்தை உருவாக்கினர். சங்க காலம் என்று நாம் அழைக்கும் அந்த பொற்காலத்தில் தமிழ் இலக்கியம் மனித உணர்வுகளின் ஆழத்தை பதிவு செய்தது. அன்பு, வீரம், தியாகம், நம்பிக்கை, துன்பம், வெற்றி என மனித வாழ்க்கையின் அனைத்து பரிமாணங்களும் சங்க பாடல்களில் உயிருடன் பதிவு செய்யப்பட்டன. மதுரை நகரம் வெறும் ஒரு நகரம் அல்ல, அது அறிவின் மையம், கவிஞர்கள் கூடும் இடம், அரசர்கள் நீதியுடன் ஆட்சி செய்த புனிதமான அறிவு நகரம். இடைச்சங்கம், கடைச்சங்கம் போன்ற இலக்கிய சங்கங்கள் தமிழின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருந்தன. அந்த காலத்தில் கல்வி என்பது வெறும் படிப்பு அல்ல, அது வாழ்க்கையின் ஒரு புனித பாகமாக இருந்தது. தமிழர்கள் விவசாயத்தில் மிகுந்த நிபுணத்துவம் பெற்றிருந்தனர். நதிகளின் நீரை நிர்வகித்து நிலத்தை வளமாக்கி உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்திருந்தனர். அதே நேரத்தில் அவர்கள் கடல் வாணிபத்தில் உலகளாவிய தொடர்புகளை வைத்திருந்தனர். தமிழர் கப்பல்கள் இந்திய பெருங்கடலை கடந்து ரோம பேரரசு, கிரேக்கம், எகிப்து போன்ற தொலைதூர நாடுகளுடன் வணிகம் செய்தன. முத்து, மிளகு, நெசவு, துணி, வாசனை திரவியங்கள் போன்றவை உலக சந்தைகளில் தமிழர்களின் அடையாளமாக இருந்தன. இந்த வணிகம் வெறும் பொருளாதாரம் அல்ல, அது தமிழர்களின் அறிவு மற்றும் திறமையின் சான்றாக இருந்தது. சேர, சோழ, பாண்டியர்கள் என்ற 3 மாபெரும் அரசர்கள் தமிழர் வரலாற்றை வடிவமைத்தனர். சேரர்கள் மலைப்பகுதியில் வளம் சேர்த்தனர். சோழர்கள் கடல் சக்தியால் உலகம் தாண்டி சென்றனர். பாண்டியர்கள் மதுரையை மையமாக வைத்து கலாச்சாரத்தை வளர்த்தனர். இந்த அரசர்கள் போரில் மட்டும் அல்ல, நீதியிலும், நிர்வாகத்திலும், மக்களின் நலனிலும் மிகுந்த கவனம் செலுத்தினர். போர்க்களத்தில் வீரர்கள் மரணத்தை வெறும் முடிவாக அல்ல, அது ஒரு மரியாதையாக பார்த்தனர். வீரர்களின் நினைவாக நடுகள் நிறுவப்பட்டது, அது அவர்களின் தியாகத்தின் நிரந்தர சின்னமாக இருந்தது. தமிழர் கலாச்சாரம் போரையும் ஒரு ஒழுக்கத்துடன் இணைத்திருந்தது. கலை மற்றும் கட்டிடக்கலை தமிழர்களின் மிகப்பெரிய பெருமை. கோயில்கள் வெறும் வழிபாட்டு இடங்கள் அல்ல, அவை அறிவியல், கணிதம், கலை, ஆன்மீகம் அனைத்தும் ஒன்றாக கலந்த அதிசயங்கள். தஞ்சை பெரிய கோயில் போன்ற கட்டிடங்கள் இன்று வரை உலகை ஆச்சரியப்படுத்துகின்றன. கற்களில் செதுக்கிய சிற்பங்கள் உயிருடன் இருப்பதைப் போல உணர்த்துகின்றன. இசை மற்றும் நடனம் தமிழர் வாழ்வின் ஒரு பகுதியாக இருந்தது. பாணர்கள் பாடிய பாடல்கள் அரசர்களின் புகழை மட்டும் அல்ல, மக்களின் வாழ்க்கையையும் பதிவு செய்தன. ஆனால் இந்த மகத்தான நாகரிகத்தின் சில பகுதிகள் காலத்தின் கடலில் மறைந்திருக்கலாம். பூம்புகார் போன்ற பழமையான நகரங்கள் கடலால் மூழ்கியதாக கூறப்படும் கதைகள் இன்னும் ஆராய்ச்சியாளர்களை ஆச்சரியப்படுத்துகின்றன. அகழாய்வுகள் தொடர்ந்து தமிழர் வரலாற்றில் புதிய அடுக்குகளை வெளிப்படுத்துகின்றன. ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் நாம் நினைத்ததை விட தமிழர் நாகரிகம் மிக பழமையானதும் மிக முன்னேற்றமானதும் என்பதை நிரூபிக்கிறது. ஆனால் இன்று முக்கியமான கேள்வி ஒன்று உள்ளது: நாம் இந்த வரலாற்றை எவ்வளவு அறிந்திருக்கிறோம்? நம் முன்னோர்கள் உருவாக்கிய அறிவு, கலாச்சாரம், மரபு அனைத்தும் இன்று நம்மில் எவ்வளவு உயிருடன் இருக்கிறது? தமிழர் நாகரிகம் ஒரு கடந்த காலம் மட்டுமல்ல, அது இன்று வரை நம்முள் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு உயிருள்ள பாரம்பரியம்.